ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தினமுமே பூஜை பண்ணுறேன், தினமுமே மந்திரத்தை சொல்கிறேன், ஆனால் ஒரு பலனும் தெரியலையே அப்படின்னு சலிச்சுக்கிறீங்களா? நம்மளுடைய இந்திய தத்துவ மரபில் குறிப்பாக தர்ம சாஸ்திரத்தில் இதுக்கு மிக நுட்பமான ஒரு பரிமாணம் இருக்குங்க. விதைக்கும் விளைவுக்கும் இடையே ஒரு பாலம். நாம் ஒரு செயலை செய்கிறோம், அதனோட பலன் கொஞ்ச நாளும் கழித்து நமக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு மந்திரத்தை சொல்கிறோம், அந்த சத்தம் காற்றுல கரைஞ்சிடுது. அதுக்கப்புறம் பல மாதங்கள் பல நாட்கள் கழித்து நமக்கு ஒரு நல்ல பலனை தரும். செயல் முடிஞ்சிடுச்சு, பலன் வரும். இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த செயல் என்னவாக இருக்கும்? நாம் செய்த ஒவ்வொரு கிரியைக்கும் நாம் அடைய போகும் பலனுக்கும் இடையில் ஒரு நிகழ்நேர சேமிப்பாக இது செயல்படும். இதை நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்கும். பட்டாம்பூச்சி விளைவு அப்படின்னு இதுக்கு பேருங்க. ஒரு பட்டாம்பூச்சியோட சிறகசைப்பு உலகத்தில் மறுபக்கத்தில் புயலை கூட உருவாக்கலாம். மந்திர சாஸ்திரமும் இதே தான் சொல்லுது. நாம் உச்சரிக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒரு அதிர்வு. அந்த அதிர்வு பிரபஞ்ச பெருவலையில் ஒரு சிறு சலனத்தை ஏற்படுத்தும். அந்த சலனம் உடனடியாக பலனாக மாறுறது கிடையாது. மாறாக அது பிரபஞ்சத்தோட ஒரு தகவலாக சேமிக்கப்படும். இது ஒரு வங்கி கணக்கில் நம்ம பணத்தை சேமிக்கிற மாதிரி தான். பணம் கையில் இல்லை, ஆனால் தேவைப்படும் போது அது பலனாக நம்ம கையில் வந்து சேரும். ஆ முதல் ஷா வரையான எழுத்துக்கள் வெறும் ஒலிகள் இல்லை, அது சக்தியோட வடிவங்கள். மந்திரத்துடைய வலிமை அதன் அர்த்தத்தில் கிடையாது, அதன் சப்த அமைப்பில் இருக்குது. நாம் அர்த்தம் தெரியாமல் ஒரு மந்திரத்தை சொன்னாலும் அதோட முறையான உச்சரிப்பு பிரபஞ்சத்தில் ஒரு அபூர்வ ஆற்றலை விதைத்து கொண்டே தான் இருக்கும். அதனால் நாம் செய்கிற ஒவ்வொரு மந்திர ஜபமும் நல்ல செயலும் வீணாகிறது கிடையாது. அவை அபூர்வ நிலையை அடைந்து பிரபஞ்சத்தோட நுட்பமான விதிகளுக்கு உட்பட்டு வலுப்பெறும். அடுத்த முறை நீங்கள் மந்திரம் சொல்லும்போது பலன் கிடைக்கலையே அப்படின்னு சலிச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு மகா சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. அந்த சக்தி சரியான தருணத்தில் மிக சரியான பலனை உங்களை தேடி வரும்படி செய்யும். அதுதான் மந்திர சாஸ்திரம் சொல்கிற ரகசியம். ஸோ இனிமேல் நான் மந்திரம் சொல்கிறேன், பூஜை பண்ணுறேன், எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நேரத்தில், கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே ரெட்டிப்பாக வந்து சேரும் அப்படின்றதுல எந்த அளவும் சந்தேகம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.